Dear students and parents, good day to everyone. Welcome to Noble Career Academy, நாமக்கல். நான் உங்கள் சாமி சார் என்கிற வேல்முருகன். எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்கான நியூஸ். நீட் 2026க்கு கேன்சல். என்டிஏவிலிருந்து அஃபிஷியலா நேற்று நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் படி நம்ம செக் பண்ணும்போது நீட் 2026 மே 3ஆம் தேதி நடந்த எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டு will they conduct re-exam re-NEET exam conduct பண்ண போறாங்க. அந்த re-NEET exam என்னைக்கு இருக்கும், அதுக்குண்டான ப்ராசஸ் என்ன அப்படின்றது என்டிஏவிலிருந்து இன்னும் அஃபிஷியலா வரல. ஆனா நம்ம டென்டேட்டிவா என்ன சொல்ல முடியும்னா, இந்த டேட்ல இருந்து 7ல இருந்து 10 டேஸுக்குள்ள எக்ஸாம்ஸ் எப்போ வரும், ரிசல்ட் எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்க, கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற ப்ராசஸ்க்கு உண்டான சீக்வன்ஸை என்டிஏ நமக்கு 7ல இருந்து 10 டேஸுக்குள்ள பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ ரீநீட் எக்ஸாம் எப்போ இருக்க பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னா, மே மந்தோட லாஸ்ட் சண்டே அப்படி இல்லைன்னா ஜூன் மந்தோட ஃபர்ஸ்ட் சண்டே இருக்க அதிக பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இந்த தேதியிலிருந்து நமக்கு எப்படியும் குறைஞ்சது ஒரு 15லேருந்து 20 டேஸ் டைம் கொடுப்பாங்க. ஸோ அப்போ மே மந்தோட லாஸ்ட் சண்டே, ஸோ மே 31 இல்லைன்னா ஜூன் 7 இருக்க அதிக பாசிபிலிட்டி இருக்கு. சரிங்களா? ஸோ என்டிஏவிலிருந்து நமக்கு அஃபிஷியலாக விட்டுருக்கிறதபடி ரீநீட் இஸ் கன்ஃபார்ம். இந்த ரீநீட்னு கேள்விப்பட்டதுமே நீட் எக்ஸாம் 2026 மே 3ஆம் தேதி எழுதி டென்டேட்டிவ் ஆன்சர் கீ செக் பண்ணிட்டு நம்மளுடைய மார்க் ரொம்ப 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 அதிகமாக வந்திருக்கு, நம்ம ஒரு சேஃப் ஜோன்ல இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது மிகப்பெரிய ஷாக்கிங் நியூஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எப்பயுமே பேனிக் ஆகாதீங்க. கண்டிப்பா எத்தனை முறை எக்ஸாம் வச்சாலும் சரி, எவ்வளவு கஷ்டமான கொஸ்டின் பேப்பர் வச்சாலும் சரி, நம்மளால சக்சஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய சுச்சுவேஷன் எனக்கு புரியும், உங்களுடைய வழியும் எனக்கு தெரியும். 1 வருஷம் 2 வருஷம் கஷ்டப்பட்டு அந்த ஒரு 3 மணி நேரம் எக்ஸாமுக்காக எவ்வளவு எஃபர்ட் போட்டு நம்ம படிச்சிருக்கும். இருந்தாலும் ரீநீட் அப்படிங்கிறது இப்ப இருக்கிற சினாரியோவில் இது ஒரு நல்ல டிசிஷன் தான், குட் டிசிஷன் தான். ரீசன் பேப்பர் லீக் அப்படின்றது அபிஷியலா கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த பேப்பர் லீக் கண்டுபிடிச்சிட்ட அப்புறம் இப்ப சொன்ன வரைக்கும் நமக்கு ஒரு பயங்கரமான பாசிட்டிவ். சப்போஸ் இதுவே ரிசல்ட் இப்ப 2026 மே 3ஆம் தேதி நடந்த எக்ஸாமுக்கு ரிசல்ட் வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிட்ட அப்புறம் நமக்கு அங்க இந்த மாதிரி பேப்பர் லீக் ஆயிடுச்சுன்னு சொல்லி அப்ப ரீடெஸ்ட் வச்சிருந்தாங்கன்னா நமக்கு ரொம்ப 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 ஸ்ட்ரெஸ், ரொம்ப ப்ரெஷர் கிரியேட் ஆயிருக்கும். அட்லீஸ்ட் இப்ப இந்த ரீநீட் எக்ஸாம் பிளான் பண்ணது ஒரு விதத்துல நமக்கு சேஃப் ஜோன் தான். சரிங்களா? இதுலயும் குறிப்பா இன்னும் ஒரு சிலர் இந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீயை பார்த்துட்டு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்ல நான் பார்டர்ல இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இது மிக 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 பெரிய சான்ஸ். ஸோ செகண்ட் சான்ஸ் டு கிராக் நீட் 2026. ஸோ ஏற்கனவே மார்க் எடுத்திருந்தவங்களும் எத்தனை முறை எக்ஸாம் வச்சாலும் என்னால் நல்லா படிக்க முடியும், நான் நல்லா மார்க் எடுக்க முடியும் அப்படின்றத மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்பவே உங்களுடைய ஸ்டடி பிளானை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எனக்கு பார்டர்ல வந்த மாதிரி ஃபீல் இருக்கு சார் அப்படின்றவங்க கண்டிப்பா நம்மளால முடியும் அப்படின்றத திங்க் பண்ணி கொஞ்சம் எஃபெக்டிவா ஸ்டடி பிளானை அப்ரோச் பண்ணுங்க. கண்டிப்பா நம்மளால நல்லாவே மார்க் எடுக்க முடியும். மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு விதத்துல நமக்கு நன்மைக்கு இப்ப ரீநீட் சொல்லி இருக்கிறது. ஸோ கடவுளா கொடுத்த ஒரு செகண்ட் சான்ஸ். 2026ல உன்னுடைய எம்பிபிஎஸ் ட்ரீமை அச்சீவ் பண்றதுக்கு கடவுளா கொடுத்த ஒரு செகண்ட் சான்ஸ் தான் இந்த ரீநீட் எக்ஸாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ரீநீட்டுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் கண்டிப்பா 2 பேருமே ஒரு விதமான ஸ்ட்ரெஸ், ஒரு விதமான ப்ரெஷர்ல இருக்கிற மாதிரி தான் இருப்பீங்க. உங்களுக்கு தேவையான அகாடமிக் சப்போர்ட் ஃபுல்லா ப்ரொவைட் பண்றதுக்கு நம்மளுடைய நோபல் கரியர் அகாடமி நாமக்கல் டீம் உங்களுக்கு 100% சப்போர்ட் பண்ண ரெடியா இருக்கு. சப்போர்ட் அப்படின்னா என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னா, இப்ப இன்னைக்கு எல்லாரும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. நாளை மறுநாள் அதாவது ஃப்ரைடே 15 அன்னைக்கு மே 15ல இருந்து உங்களுக்கு டெய்லி ஆன்லைன்ல ஃப்ரீ சப்போர்ட்ஸ் அண்ட் ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் பிளானிங் டு கண்டக்ட். சரிங்களா? ஸோ வெள்ளிக்கிழமையிலிருந்து நம்ம நோபல் கரியர் அகாடமியில ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். இந்த ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ்ல மெயினா நம்ம எதை அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண போறோம் அப்படின்னா பிசிக்ஸ். ஏன்னா நீட் அப்படின்னாவே நமக்கு ஜென்ரலா தெரிஞ்சது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஸோ இந்த பிசிபியில பயாலஜி ஓரளவு நம்ம எல்லாமே ஸ்ட்ராங் பண்ணியிருப்போம். ஸோ கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸ்ல கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணியிருப்போம். ஸோ எல்லாருக்குமே
டைரக்டா தெரிஞ்சது பயாலஜி நான் செல்ஃப் ஸ்டடி படிச்சாலும் ஓரளவு மார்க் எடுத்துட முடியும் அப்படின்னு திங்க் பண்ணுவேன். பட் லாஸ்ட் 10 டேஸா நம்ம புக்ஸ் எதுவும் எடுத்து வைக்காதனால அதுலயுமே நமக்கு ஒரு ஒரு சில டாபிக்ஸ் எல்லாம் மறந்த மாதிரி இருக்கும். அதையும் கொஞ்சம் தெளிவா கான்சென்ட்ரேட் பண்ணி இப்ப படிங்க. அடுத்தபடியா கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸ் நீட் 2026 ரீ எக்ஸாம் வைக்கும் போது கொஷின் பேப்பர் டிஃபிகல்ட்டா இருக்குமா சார் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா டிஃபிகல்ட்டா இருக்க பாசிபிலிட்டி இருக்கு. பட் அப்படி என்னதான் டிஃபிகல்ட்டியா இருந்தாலும் மெடிக்கல் சீட் அதே தான். அந்த மெடிக்கல் சீட்ல எந்த விதமான சேஞ்சஸும் அவங்க பண்ண போறது கிடையாது. நமக்கு தேவை மெடிக்கல் சீட். அப்ப மெடிக்கல் சீட்ல ஈஸியா இருக்கு அப்படின்னா 720க்கு 720 நம்ம எடுக்க முடியும். இதுவே கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னா 720க்கு 680 690 தான் ஃபர்ஸ்ட் மார்க்கா வந்து நிற்கும். அப்ப அந்த மெடிக்கல் சீட் அங்கே தான் இருக்கு. பட் 720 எடுக்கிறோமா இல்ல 690 எடுக்கிறோமான்றதான் இங்க இருக்கிற ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். பட் 2026 ரீநீட்டை பொறுத்தளவுக்கு டிஃபிகல்ட்டியா இருக்குதா அதிக பாசிபிலிட்டி இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த டிஃபிகல்ட்டி லெவல்ல கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டியில எதெல்லாம் நீ அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா பிசிக்ஸ். ஸோ 2025 எல்லாருக்குமே தெரியும் பிசிக்ஸ் யாரெல்லாம் நல்லா ஸ்ட்ராங் பண்ணியிருந்தாங்களோ அவங்க எல்லாருமே டாக்டர் ஆயிட்டாங்க. ஸோ கெமிஸ்ட்ரி பயோல கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிட்டு பிசிக்ஸ்ல வீக்கா இருந்தவங்களுக்கு தான் 2025 கட் ஆஃப்ல ஒரு பெரிய டிராபேக்கா வந்தது. ஸோ இந்த பிசிக்ஸ் டிஃபிகல்ட்டி லெவல்ல உங்களுக்கு ரொம்ப ஈஸியா சொல்லி தரத்துக்கு தான் நானும் நம்மளுடைய கோ ஃபவுண்டர்ஸ் மிஸ்டர் வி பிரபாகரனும் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ண போறோம். அந்த ஃபுல் சப்போர்ட்ல மெயினா என்னென்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ்ல டெய்லி 2 hours நம்ம பிசிக்ஸ் பார்க்க போறோம். டெய்லி 2 hours நம்ம பிசிக்ஸ் பார்க்க போறோம். அந்த பிசிக்ஸ்ல என்ன மெயினா கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்னா ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ். ஸோ எந்த சாப்டரை படிச்சா நம்மளால நல்லாவே மார்க் எடுக்க முடியும் அப்படின்றத நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். எந்த கான்செப்ட் சாப்டர்ஸ் போக நமக்கு ஒரு சில கான்செப்ட் இந்த கான்செப்ட்ல இருந்து படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வந்துடும். இல்ல ஒரு கான்செப்டை இன்னொரு கான்செப்டோட எப்படி நம்ம லிங்க் பண்ணி படிக்கிறது அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பிசிக்ஸ் கான்செப்டை நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம். இது போக டிஃபிகல்ட்டி கொஸ்டின்ஸ் 2025 படி கொஸ்டின்ஸ் டிஃபிகல்ட்டியா இருந்தாலும் எப்படி ஈஸியா நம்ம சால்வ் பண்ண முடியும் வித் ஷார்ட்கட். ரொம்ப டைரக்டான அப்ரோச்ல ஷார்ட்கட்ல நம்மளால கொஸ்டின்ஸ் எப்படி நம்ம சால்வ் பண்ண முடியும். பிளஸ் லைவ் டவுட் கிளாரிஃபிகேஷன் த்ரூ ஆன்லைன். இது எல்லாமே அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நானும் நம்ம பிரபாகரன் சாரும் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ண ரெடியா இருக்கும். அது போக நோபல் கரியர் அகாடமியோட கவுன்சிலர்ஸும் எஜுகேஷனல் கவுன்சிலர்ஸும் உங்களுக்கு தேவையான கவுன்சிலிங் சப்போர்ட் பண்ண ரெடியா இருக்கு. ஸோ இது எங்க சைட் ப்ரொவைட் பண்ற சப்போர்ட். ஸோ இந்த 2 hours போக ரிமைனிங் இருக்கிற டைம்ல நீங்க வீட்டில் இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட்ஸ் எதர் கெமிஸ்ட்ரி ஆர் பயாலஜி அந்த சப்ஜெக்ட்ஸ் எடுத்து ஜெனரல் ப்ரியாரிட்டியா எப்படி நீங்க கோ த்ரூ பண்ணணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு யூனிட் அந்த ஒரு யூனிட்டை எடுத்துக்கிட்டு அதுக்குண்டான கான்செப்டை கொஞ்சம் தெளிவா படிச்சிருங்க. சரிங்களா? அது கெமிஸ்ட்ரியில ஒரு டாபிக்கா இருக்கலாம் இல்ல பயாலஜில ஒரு டாபிக்கா இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி. அந்த ஒரு யூனிட் எடுத்து கான்செப்டை தெளிவா படிச்சிருங்க. அந்த கான்செப்டை படிச்சுட்டு கொஷின் பிராக்டிஸ் மினிமம் 50 கொஷின்ஸ் பர் யூனிட். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் குறைஞ்சது 50 கொஷின்ஸ் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பல இன்ஸ்டியூட்ல படிச்சவங்களா இருப்போம். ஸோ அங்க வச்ச அந்த யூனிட் டெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் கொஷின்ஸ் எல்லாம் எல்லாமே இருக்கும். அந்த கொஷின்ஸ் எடுத்து கொஞ்சம் ப்ராப்பரா கோ த்ரூ பண்ணுங்க. அடுத்த ப்ரியாரிட்டியா அந்த டாபிக்ல என்ன டாபிக் படிச்சோமோ அந்த டாபிக்ல நீட்டோட பிவைக்யூ அட்லீஸ்ட் லாஸ்ட் 5 years நம்ம 2026ஓட கம்பேர் பண்ணும்போது 39 இயர்ஸ்க்கு நீட் கொஷின்ஸ் அவைலபிளா இருக்கு. அட்லீஸ்ட் லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கு இன்க்ளூடிங் 2026. சரிங்களா? ஸோ இந்த 5 இயருக்கு நீட் கொஷின்ஸ் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. பிளஸ் ஜேடபிள்யூட கொஷின்ஸ் எஸ்பெஷலி கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸ். கெமிஸ்ட்ரிக்கு ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா ஜேடபிள்யூட கொஷின்ஸ் அட்லீஸ்ட் லாஸ்ட் 2 years இன்க்ளூடிங் 2026. ஏன் 2026 ஜேடபிள்யூ கொஷின்ஸ் நம்ம அப்ரோச் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம்னா பிசிக்ஸ்ல நீட் 2026ல ஜேடபிள்யூ 2026ல கேட்டிருந்த ஒரு சில மாடல் கொஷின்ஸ் அப்படியே கேட்டிருக்காங்க. அதனால ஜேடபிள்யூட கொஷின்ஸும் கொஞ்சம் ப்ராப்பரா கோ த்ரூ பண்ணி வச்சுக்கோங்க. அது போக என்சிஆர்டி எக்ஸாம்பிள் கொஷின்ஸ். ஸோ பிசிக்ஸ்ல 2 கொஷின்ஸ் தெர்மோடைனமிக்ஸ் தென் மேக்னட்டிசம் இந்த 2 யூனிட்ல இருந்து என்சிஆர்டி புக்ல என்ன எக்ஸாம்பிள் கொஷின் இருந்ததோ அந்த கொஷின் அப்படியே நீட் 2026ல கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ அதனால இந்த என்சிஆர்டி எக்ஸாம்பிள் கொஷின்ஸும் கொஞ்சம் கோ த்ரூ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்க வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணும்போது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி
மூணுல என்ன ஸ்ட்ராட்டஜி ஆர் என்ன யூனிட் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அந்த யூனிட்டோட கான்செப்ட் படிச்சிருங்க. கொஸ்டின் பிராக்டிஸ் மினிமம் 50 கொஸ்டின்ஸ் அதிகமாக பிராக்டிஸ் பண்ணணும் சாமி. கொஸ்டின் அதிகமாக பிராக்டிஸ் பண்ண தான் நம்ம அதிகமான மார்க்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அடுத்து நீட்டோட பிஒய்க்யூஸ், அடுத்து ஜேடபிள்யூட பிஒய்க்யூஸ், அதுக்கு அடுத்தபடியா என்சிஆர்டியோட எக்ஸாம்பிள்ஸ். இந்த ப்ராப்பர் சீக்வன்ஸ்ல நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்க பிசிக்ஸுக்கு உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றதை தாண்டி ஆன்லைன்லயே we are planning to provide test sequences at free of cost. எந்த விதமான அமௌண்ட்டும் இல்லாம உங்களுக்கு ஃப்ரீலியே என்ன பண்ண போறோம் அப்படின்னா பார்ட் டெஸ்ட் கொஸ்டின்ஸும் ப்ரொவைட் பண்ண போறோம், ஃபுல் டெஸ்ட் கொஸ்டின்ஸும் ப்ரொவைட் பண்ண போறோம். சரிங்களா? அப்ப எப்படி சார் நான் இந்த ஃப்ரீ பிசிக்ஸ் கிளாஸஸ் அட்டன் பண்றது பிளஸ் எப்படி நான் இந்த டெஸ்ட் எல்லாம் அட்டன் பண்றது அப்படின்றத தெரிஞ்சுக்க இந்த வீடியோவோட கீழே லிங்க்ல பார்த்தோம்னா ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் போட்டிருப்போம். அந்த கம்யூனிட்டியில நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணிட்ட அப்புறம் எங்களுடைய டீம் உங்களுக்கு எப்படி நாங்க டெஸ்ட் சீக்வன்ஸ் எடுத்துட்டு போறோம், எப்படி கிளாஸஸ் சீக்வன்ஸ் எடுத்துட்டு போறோம் அப்படின்றத சொல்லுவாங்க. அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ரீநீட்ல கண்டிப்பா நம்மளால சக்சஸ் பண்ண முடியும். ஸோ கவுன்சிலிங் ரிலேட்டடா எந்த ஒரு அப்டேட்ஸ் இல்ல கொஸ்டின்ஸ் ரிலேட்டடான எந்த ஒரு அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்க நீங்க இந்த கான்டாக்ட் நம்பர்ஸ் மூணுல எந்த கான்டாக்ட் நம்பர்ஸ்னாலும் கால் பண்ணிக்கலாம். 9080070600 ஆர் 9524925045 ஆர் 9344953882. ஸோ இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நம்மளுடைய கவுன்சிலிங் சப்போர்ட்டிங் டீம் உங்களுக்கு ஃபுல்லாவே ப்ரொவைட் பண்ண 100% உங்களுக்கு நீடா இருக்கிற சப்போர்ட் ப்ரொவைட் பண்ண டீம்ஸ் ரெடியா இருக்கு. அகைன் சொல்றேன், எத்தனை முறை நீட் எக்ஸாம் வச்சாலும் கண்டிப்பா நம்மளால சக்சஸ்ஃபுல்லா கிளியர் பண்ண முடியும். நீட் 2026 செகண்ட் அட்டெம்ப்ட் ஆர் ரீநீட் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சிலருக்கு ஒரு பாசிட்டிவாகவும் இருக்கும், ஒரு சிலருக்கு ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ் லெவல்ல யாரும் எடுத்துக்க வேணாம். கண்டிப்பா நம்மளால நல்லாவே மார்க் எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த அப்டேட்ஸ், அடுத்து எப்ப அட்மிட் கார்டு விடுவாங்க, எப்ப சென்டர் போடுவாங்க, எப்ப எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, எப்ப ரிசல்ட் வரும், இந்த மாதிரி அடுத்தடுத்த நீட் ரிலேட்டடான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நோபல் கரியர் அகாடமி நாமக்கல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அது போக நோபல் கரியர் அகாடமி நாமக்கல்லோட சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரிவன். ஆல் தி பெஸ்ட். சக்சஸ் பண்ண முடியும்.